1ஆம் வகுப்பு பயிலும் சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட தானாம்பாளையம் தனியார் பள்ளி ஆசிரியர் நடவடிக்கை எடுக்க கோரி பொதுமக்கள் சாலை மறியல். கண்டமங்கலத்தில் அம்மிக்கல்லை தலையில் போட்டு மனைவி கொலை, தகாத உறவால் கணவர் வெறிச்செயல். சுற்றுலா பயணிகளை கவரும் பிரான்ஸ் பாரம்பரிய கட்டிடங்கள், கவர்னர் பெருமிதம். புதுச்சேரியில் முதன்முறையாக மத்திய அரசின் பாடத்திட்டத்தின் கீழ் பொதுத் தேர்வு எழுதும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள். தவளக்குப்பம் தானாம்பாளையம் தனியார் பள்ளியில் பயிலும் சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட ஆசிரியர் மீதும் பள்ளியின் மீதும் கடும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என தவளக்குப்பம் கிழக்கு கடற்கரை சாலையில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மணவெளி தொகுதிக்குட்பட்ட தவளக்குப்பம் அருகே உள்ள தானாம்பாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளியில் அறிவியல் ஆசிரியராக பணிபுரிந்து வருபவர் முதலியார்பேட்டையைச் சேர்ந்த மணிகண்டன். இவர் அதே பள்ளியில் 1ஆம் வகுப்பு படிக்கும் 6 வயது சிறுமியிடம் கடந்த 4 மாதங்களாக பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனிடையே நேற்று முன்தினம் அந்த சிறுமிக்கு திடீரென உடல்நிலை சரியில்லாமல் வீட்டில் இருந்துள்ளார். இதனை கண்ட அந்த சிறுமியின் பெற்றோர்கள் அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று பரிசோதித்தனர். அப்போது சிறுமி பாலியல் சீண்டலுக்கு ஆளாகி இருப்பது தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து பெற்றோர் சிறுமியிடம் விசாரித்த போது தன்னிடம் பள்ளியின் ஆசிரியர் மணிகண்டன் தகாத முறையில் நடந்து கொண்டதாக தெரிவித்துள்ளார். இதனையடுத்து சிறுமியின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் நேற்று சம்பந்தப்பட்ட பள்ளிக்கு நேரில் சென்று இதுகுறித்து பள்ளியில் உள்ள சிசிடிவி பதிவை பார்வையிட கேட்டபோது பள்ளி நிர்வாகம் தரப்பில் எந்தவித சரியான பதிலும் கூறாமல் மறுத்ததோடு தவளக்குப்பம் காவல்துறை உதவி ஆய்வாளர் சண்முக சத்யா தலைமையில் காவலர்கள் பெற்றோரை தாக்கியுள்ளனர். இதனால் கோபமுற்ற உறவினர்கள் பள்ளியில் இருந்த கண்ணாடி, மேஜை, கணினி அறை, நாற்காலி உள்ளிட்ட பொருட்களை உடைத்து பள்ளியை சூறையாடினர். இதனையடுத்து சிறுமியின் பெற்றோர் இது தொடர்பாக தவளக்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தனர். ஆனால் காவல்துறையும் சம்பந்தப்பட்ட ஆசிரியர் மணிகண்டன் மீது வழக்கு பதிவு செய்யாமல் தாமதப்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த சிறுமியின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் சம்பந்தப்பட்ட பள்ளியை முற்றுகையிட்டு ஆசிரியர் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்து கைது செய்ய கோரி புதுச்சேரி கடலூர் பிரதான சாலையான தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மாலை 5 மணி முதல் சாலை மறியலில் ஈடுபட்ட சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் இரவு 10 மணி வரையும் ஓயவில்லை. தகவல் அறிந்து வந்த எஸ்பி பக்தவச்சலம் தலைமையில் ஆய்வாளர்கள் கலைச்செல்வன், கண்ணன், சஜித் மற்றும் சப் இன்ஸ்பெக்டர்கள் அனைவரும் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் முதலமைச்சர், கல்வி அமைச்சர், மாவட்ட ஆட்சியர் மற்றும் சபாநாயகர் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு வர வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். அதனையடுத்து நீண்ட நேரத்திற்கு பிறகு சபாநாயகர் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆனால் போராட்டக்காரர்கள் சபாநாயகருக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். பிறகு மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் நேரில் சென்று பேச்சுவார்த்தை நடத்தினார். அதில் நீதிபதி தலைமையில் விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும், பள்ளியை நிரந்தரமாக மூட வேண்டும், குற்றவாளி மணிகண்டனுக்கு அதிகபட்ச கடுங்காவல் தண்டனை விதிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்தனர். அதற்கு மாவட்ட ஆட்சியர் கலந்து பேசி முடிவெடுப்பதாக கூறினார். இதில் உடன்பாடு ஏற்படாத உறவினர்கள் தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். விழுப்புரம் கண்டமங்கலத்தில் ஆண்களிடம் தகாத உறவை கைவிடாத மனைவியை தூங்கும் போது அம்மிக்கல்லை தலையில் போட்டு கொலை செய்த செங்கல் சூரி தொழிலாளியை போலீசார் கைது செய்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் வாய்க்கால்மேட்டு தெருவை சேர்ந்தவர் மணிகண்டன், வயது 45. இவரது மனைவி உமா, வயது 42. இவர்களுக்கு 23 வயதாகும் மகன் மனோ கல்லூரியில் படித்து வருகிறார். 21 வயதில் வினோதினி என்ற மகளும் உள்ளார். கணவன் மனைவி இருவரும் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு இடங்களில் செங்கல் சூளைகளில் கல்லறுக்கும் தொழில் செய்து வந்துள்ளனர். இந்நிலையில் உமா சூளையில் வேலை செய்யும் இடங்களில் ஆண்களிடம் சகஜமாக நெருங்கி பழகி வந்துள்ளார். மனைவியின் நடத்தையில் சந்தேகமடைந்த மணிகண்டன் தகாத உறவை கைவிடுமாறு கண்டித்துள்ளார். இதனால் கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி தகராறு நடந்து வந்துள்ளது. சமீப காலமாக கணவன் மனைவி இருவரும் விக்கிரவாண்டி அருகே உள்ள தொரவி கிராமத்தில் சூளையில் வேலை செய்து வந்துள்ளனர். நேற்று முன்தினம் 14ஆம் தேதி காலை வழக்கம் போல் இருவரும் தொரவிக்கு வேலைக்கு சென்று மாலை வீடு திரும்பியுள்ளனர். இரவு 8:30 மணிக்கு கணவன் மனைவிக்கு இடையே மீண்டும் தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது மணிகண்டன் மனைவி உமா ஆண்களிடம் வைத்துள்ள தகாத உறவு குறித்து தரக்குறைவாக பேசி மனைவியை அடித்து உதைத்து கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் கணவன் மனைவி இருவரையும் சமாதானம் செய்துள்ளனர். இந்த நிலையில் இரவு 10 மணிக்கு உமா மற்றும் மகன், மகள் ஆகிய மூவரும் சாப்பிட்டு தூங்கியுள்ளனர். மனைவியின் நடத்தையால் ஏற்பட்ட மன உளைச்சலால் தூங்காமல் கண் விழித்திருந்த மணிகண்டன் இரவு 11 மணிக்கு வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த மனைவியின் தலையில் அம்மிக்கல்லால் தாக்கியுள்ளார். இதில் மண்டை உடைந்த உமா படுக்கையிலேயே இரத்த வெள்ளத்தில் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த நிலையில் இரவு 11:30 மணிக்கு மணிகண்டன் கண்டமங்கலம் காவல் நிலையத்தில் சரணடைந்து மனைவியை அம்மிக்கல்லை போட்டு கொலை செய்துவிட்டேன் என தெரிவித்துள்ளார். உடன் இன்ஸ்பெக்டர் சுரேஷ் பாபு, சப் இன்ஸ்பெக்டர் விஜயகுமார் மற்றும்
போலீசார் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று உமாவின் உடலை மீட்டு முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விக்கிரவாண்டி டிஎஸ்பி நந்தகுமார் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று விசாரணை நடத்தினார். நடத்தையில் ஏற்பட்ட சந்தேகத்தால் மனைவியின் தலையில் அம்மிக்கல்லை போட்டு கொலை செய்த சம்பவம் கண்டமங்கலம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி சுற்றுலாத்துறை சார்பில் கடற்கரை சாலை காந்தி திடலில் நடைபெற்ற இந்து பிரெஞ்சு விழாவை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை சார்பில் இந்தியா பிரெஞ்சு திருவிழா துவக்க விழா கடற்கரை காந்தி திடலில் நேற்று நடைபெற்றது. முதலமைச்சர் ரங்கசாமி தலைமை தாங்கினார். சுற்றுலாத்துறை செயலாளர் மணிகண்டன் வரவேற்றார். கவர்னர் கைலாசநாதன் குத்துவிளக்கேற்றி விழாவை துவக்கி வைத்தார். விழாவில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, புதுச்சேரி அரசு தலைமைச் செயலாளர் சரத் சௌகான், புதுச்சேரியின் பிரெஞ்சு தூதரக ஜெனரல் ஏந்தியன் ரோனல்ட் பிகோ, சுற்றுலாத்துறை இயக்குநர் முரளிதரன் மற்றும் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். விழாவையொட்டி பரதநாட்டியம் மற்றும் பிரெஞ்சு நாட்டு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதனை பொதுமக்கள் கண்டுகளித்தனர். இந்திய பிரெஞ்சு திருவிழா நாளை 16ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதுகுறித்து கவர்னர் கைலாசநாதன் கூறுகையில், இந்திய பிரெஞ்சு திருவிழா இரு நாடுகளையும் ஒன்றிணைத்து பகிரப்பட்ட வரலாறு உள்ளிட்டவற்றை நினைவூட்டுகிறது. கலாச்சாரம், கல்வி, வர்த்தகம் போன்றவற்றுக்கு இது ஒரு சான்றாகும். புதுச்சேரியில் உள்ள பகுதிகள் தற்போதும் பிரான்ஸ் பாரம்பரிய கட்டிடங்கள் உள்ளடக்கியதாக இருப்பது சுற்றுலா பயணிகளை பெரிதும் கவர்வதாக உள்ளது. புதுச்சேரி பிரெஞ்சு காலனியாக இருந்தது. இங்கு இன்றும் பிரெஞ்சு நாட்டை சேர்ந்தவர்கள் வசித்து வருகின்றனர். பிரெஞ்சு மொழியும் பிறப்பிக்கப்பட்டு வருகிறது. தென்னிந்தியாவில் வசிக்கும் 6500 பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற மக்களில் 5000 பேர் புதுச்சேரியில் வசிக்கின்றனர். புதுச்சேரியில் பிரெஞ்சு கலாச்சாரம் பின்னி பிணைந்துள்ளது. இரு நாடுகளுக்கு இடையேயான உறவை வளர்ப்பது நமது பொறுப்பு. இளைய தலைமுறையினரும் தங்களின் பங்களிப்பை அளிக்க வேண்டும் என்று பேசினார். அதன் பிறகு பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறையானது சுற்றுலா வளர்ச்சியை மேம்படுத்த பல்வேறு நடவடிக்கை மேற்கொண்டு வருவது பாராட்டிற்குரியது. புதுச்சேரி மாநிலம் சுற்றுலாவில் உலக அளவில் 2ஆம் இடத்தை பிடித்துள்ளது. புதுச்சேரியின் அழகை ரசிக்க வார இறுதி நாட்களில் வெளி மாநிலங்களிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். சுற்றுலா பயணிகள் வருகை காரணமாக அரசுக்கு அதிக வருவாய் கிடைக்கிறது. புதுச்சேரிக்கும் பிரான்ஸ் நாட்டிற்கும் பழமையான தொடர்பு உள்ளது. புதுச்சேரியில் பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள் அதிகமாக வசிக்கின்றனர். இந்த தொடர்பை மேம்படுத்த வேண்டும். இரு நாட்டிற்கும் இடையே உள்ள கலை கலாச்சார பரிமாற்றம் மிகவும் அவசியம். புதுச்சேரியில் பிரெஞ்சு கலை கலாச்சாரம் பின்பற்றுவது போல் பிரான்ஸ் நாட்டிலும் இந்திய கலாச்சாரம் பின்பற்றப்பட்டு வருகிறது. சுற்றுலாவை மேம்படுத்தும் வகையில் இந்திய பிரெஞ்சு திருவிழா நல்ல வழிகாட்டியாக அமையும் என்று அவர் பேசினார். புதுச்சேரியில் இன்று தொடங்கும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை 10,653 அரசு பள்ளி மாணவ மாணவிகள் எழுதுகின்றனர். மேலும் கடந்த ஆண்டு முதல் புதுச்சேரி அரசு பள்ளிகளில் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் அமல்படுத்தப்பட்ட நிலையில் மாணவர்கள் முதன்முறையாக மத்திய அரசின் பாடத்திட்டத்தின் கீழ் பொதுத் தேர்வை எழுதுகின்றனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு என்று தனி கல்வி வாரியம் இல்லாததால் புதுச்சேரி அரசு தமிழக கல்வி வாரியத்தையே பின்பற்றி வந்தது. மேலும் 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளும் தமிழக அரசின் பாடத்திட்டத்தை பின்பற்றியே நடத்தப்பட்டன. இந்நிலையில் கடந்த ஆண்டு முதல் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளும் மத்திய அரசின் சிபிஎஸ்இ பாடத்திற்கு மாற்றப்பட்டது. தொடர்ந்து மத்திய அரசின் பாடத்திட்டத்தின் கீழ் வகுப்புகள் நடைபெற்று வந்தன. இந்நிலையில் இன்று சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் கீழ் 12 மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு இன்று தொடங்குகிறது. இன்று தொடங்கி ஏப்ரல் 4ஆம் தேதி வரை நடைபெறும் தேர்வை புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் பகுதியில் உள்ள 185 அரசு பள்ளிகளில் பயிலும் 10,653 மாணவ மாணவிகள் எழுதுகின்றனர். இதில் புதுச்சேரியைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் 4,129 பேரும், 10ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் 4,098 பேரும் தேர்வு எழுதுகின்றனர். இவர்களுக்காக புதுச்சேரியில் மட்டும் 21 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதேபோல் காரைக்கால் பகுதியில் 10 தேர்வு மையங்களில் 2,389 மாணவ மாணவிகளும், மாஹே பகுதியில் 3 தேர்வு மையங்களில் 711 மாணவ மாணவிகளும், ஏனாம் பகுதியில் 2 தேர்வு மையங்களில் 331 மாணவ மாணவிகளும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வினை எழுதுகின்றனர். தேர்வுகள் அனைத்தும் காலை 10:30 மணிக்கு துவங்கி 1:30 மணிக்கு நடைபெறுகிறது. தேர்வு மையங்களில் தடையின்றி மின்சாரம் வழங்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் தேர்வு எழுத வரும் மாணவர்கள் எந்தவித தகவல் தொடர்பு சாதனங்களும் எடுத்து வர தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் ஹால் டிக்கெட் இல்லாத மாணவர்கள் கண்டிப்பாக தேர்வு எழுத அனுமதிக்கப்பட மாட்டார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு பள்ளிகளில் மத்திய அரசின் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் கடந்த ஆண்டு முதல் அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் முதன்முறையாக மத்திய அரசின் பாடத்திட்டத்தின் கீழ் அரசு பள்ளி மாணவர்கள் பொதுத் தேர்வு எழுதுகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புல்வாமா தாக்குதலில் வீரமரணம் அடைந்த ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது.
ஜம்மு காஷ்மீர் புல்வாமாவில் கடந்த 14/2/2019 ஆண்டு தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 40 துணை ராணுவ வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர். அவர்களுக்கு ஓய்வு பெற்ற துணை ராணுவ படை நலவாரிய சங்கத்தின் சார்பில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி அண்ணா சிலை அருகே நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி முன்னாள் காவல்துறை நலச்சங்க செயலாளர் இளங்கோவன் தலைமை தாங்கினார். புதுச்சேரி துணை ராணுவ படை நலவாரிய சங்க தலைவர் சசிகுமார் முன்னிலை வகித்தார். சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர்கள் VP ராமலிங்கம், கல்யாண சுந்தரம், நேரு, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். ஓய்வு பெற்ற துணை ராணுவ படை நலவாரிய சங்க நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு மெழுகுவர்த்தி ஏந்தி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். ஒருங்கிணைப்பாளர் அசோக்குமார் நன்றி கூறினார். புதுச்சேரியில் அரசு பள்ளி கல்லூரிகளின் கட்டிடத்தன்மையை உடனடியாக ஆய்வு செய்ய வேண்டும், குழந்தைகள் மற்றும் மாணவிகளுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்த வேண்டும் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து இந்திய மாணவர் சங்கம் சார்பில் கல்வித்துறை அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு பூரணாங்குப்பம் புதுக்குப்பம் அரசு பள்ளி கட்டிடம் இடிந்து விழுந்து 3 மாணவர்கள் படுகாயமடைந்தனர். மேலும் 3 மாதத்திற்கு முன்பாக இந்திரா காந்தி அரசு கலைக்கல்லூரியில் கழிப்பறை சுவர் விழுந்து மாணவி ஒருவரும் படுகாயமடைந்தார். இப்படி தொடர்ச்சியாக புதுச்சேரியில் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் கட்டிடத்தின் தரம் என்பது கேள்விக்குள்ளாகி மாணவர்கள் பாதுகாப்பற்ற நிலையில் அச்சத்துடன் தினந்தோறும் கல்வி பயில வேண்டிய சூழ்நிலை என்பது ஏற்பட்டுள்ளது. இதை பற்றியெல்லாம் புதுச்சேரி அரசாங்கமும் கல்வித்துறை அமைச்சரும் மற்றும் கல்வித்துறை இயக்குநரும் கவலை கொள்ளாமல் அலட்சியமற்ற தன்மையுடன் செயல்பட்டு வருவது மிகவும் கண்டனத்திற்குரியது. மேலும் புதுச்சேரியில் தொடர்ந்து குழந்தைகளுக்கும் மாணவிகளுக்கும் பாதுகாப்பற்ற தன்மை நீடித்து வருகிறது. முத்தியால்பேட்டை சிறுமியின் சம்பவம் நடந்து 1 வருடத்திற்குள் மீண்டும் தனியார் பள்ளி ஒன்றில் 1ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை என்பது ஏற்புடையதல்ல. இவை அனைத்தும் ஒட்டுமொத்தமாக ஆளக்கூடிய அரசாங்கத்தின் தோல்வியையே சுட்டிக்காட்டுகிறது என சுட்டிக்காட்டி இந்திய மாணவர் சங்கம் சார்பில் கல்வித்துறையை முற்றுகையிட்டு மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்திற்கு மாநில தலைவர் ஜெயபிரகாஷ் தலைமை தாங்கினார். நிர்வாகிகள் வந்தனா, ஸ்டீபன் ராஜ், அபிஜித் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாநில செயலாளர் பிரவீன் குமார் கண்டன உரையாற்றினார். போராட்டத்தில் யுவராஜ் வர்மா, சுகபானன், அரசன், பரிதா, ஹேமலதா ஆகியோர் கலந்து கொண்டனர். கலைமாமணி ஓவியர் முனுசாமியின் தனிநபர் ஓவிய கண்காட்சி முகாமை துணை சபாநாயகர் ராஜவேலு தொடங்கி வைத்தார். எக்ஸ்ப்ளோஷன் ஆஃப் கலர்ஸ் 2025 என்ற தலைப்பில் கலைமாமணி ஓவியர் முனுசாமியின் தனிநபர் ஓவிய கண்காட்சி முகாமை புதுச்சேரி கண்டம்பாரி ஆர்ட் கேலரி கூடத்தில் புதுச்சேரி சட்டமன்ற துணை சபாநாயகர் ராஜவேலு தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். இன்று முதல் பிப்ரவரி 27ஆம் தேதி வரை நடைபெறுகின்ற இந்த ஓவிய கண்காட்சி முகாமிற்கான பல்வேறு விவரங்கள் அடங்கிய கேட்லாக்கை சட்டமன்ற துணை சபாநாயகர் வெளியிட புதுச்சேரி அரசின் சமக்ஷா சிக்ஷா திட்டத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஹெலன் ராணி பெற்றுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி மாநில கலை இலக்கிய பெருமன்றத்தின் தலைவர் LA சிவகுமார் தலைமை தாங்கினார். தலைமை ஆசிரியர் செல்லையா, எக்கோல் ஆங்கிலஸ் அரசு ஆரம்ப பள்ளியின் தலைமை ஆசிரியர் சிவகுமார், மணவெளி அரசு ஆரம்ப பள்ளி தலைமை ஆசிரியை சாந்தகுமாரி, தமிழ்நாடு கலை இலக்கிய சங்கத்தின் புதுச்சேரி மாநில குழு உறுப்பினர் பாலசுப்ரமணியம், புதுச்சேரி அரசு ஊழியர் சம்மேளன கூட்டியக்கத்தின் துணை ஒருங்கிணைப்பாளர் முருகவேல், அரைக்கைமேடு ஓவிய நிறுவனத்தின் செயலாளர் கலைமாமணி சுகுமாரன், அசிஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் அமைப்பின் நிறுவனர் முனைவர் ராஜேந்திரன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். தனிநபர் ஓவிய கண்காட்சியை நடத்துகின்ற கலைமாமணி ஓவியர் முனுசாமி ஓவிய கண்காட்சியின் சிறப்பு அம்சங்கள் மற்றும் கருப்பொருள் குறித்து விளக்கியதோடு அனைவருக்கும் சால்வை அணிவித்து நன்றி கூறினார். இன்று 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் மணக்குள விநாயகரை வணங்கி வழிபட்டு தேர்வு எழுதச் சென்றனர். புதுச்சேரி மாநிலத்தில் இன்று CBSE பாடத்திட்டத்தின் கீழ் 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வுகள் தொடங்கியது. மொத்தம் 35 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த பொதுத் தேர்வில் கலந்து கொள்ளும் மாணவ மாணவிகள் இன்று காலை பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் ஆலயத்திற்கு தங்கள் பெற்றோருடன் வந்து சுவாமி தரிசனம் செய்தனர். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஆரோசிட்டி சார்பில் படித்து வேலை இல்லாமல் அவதிப்படும் புதுச்சேரி இளைஞர்களுக்கான இலவச வேலைவாய்ப்பு முகாம் நாளை சாரதா கங்காதரன் கல்லூரியில் நடைபெறுகிறது. ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஆரோசிட்டி ஆல் ரோட்டரி கிளப்பின் பாண்டிச்சேரி மற்றும் ஈக்வட்டஸ் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் இணைந்து நடத்தும் இலவச ரோட்டரி வேலைவாய்ப்பு முகாம் நாளை 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி முதல் மதியம் 2 மணி வரை தேங்காய்திட்டு சாரதா கங்காதரன் கல்லூரியில் நடைபெறுகிறது. இந்த வேலைவாய்ப்பு முகாமில் 40க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் பங்கேற்று 1000க்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்புகளை வழங்க உள்ளது. 8ஆம் வகுப்பு முதல் 10, 12ஆம் வகுப்பு பயின்றவர்கள் டிப்ளமோ, ITI, B.Ed, UG, PG, BE, BTech, MBA, MCA போன்ற கல்வி தகுதி உடையவர்கள் 18 வயது முதல் 35 வயதிற்குள் இருப்பவர்கள் பங்கு பெற்று பயன்பெறலாம்.
புதுச்சேரியில் 3 வாலிபர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் பிரபல ரவுடி சத்யா உட்பட 10 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி ரெயின்போ நகர் 7வது குறுக்கு தெருவில் உள்ள பாழடைந்த வீட்டில் பிரபல தாதா திஸ்தான் மகன் ரிஷி, திடீர் நகரைச் சேர்ந்த தேவா, ஜே நகரைச் சேர்ந்த ஆதி ஆகிய 3 இளைஞர்கள் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டனர். இது தொடர்பாக பெரியகடை போலீசார் வழக்கு பதிவு செய்து தனிப்படை அமைத்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் டிவி நகரைச் சேர்ந்த பிரபல ரவுடி சத்யா கொலை செய்தது தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து சென்னையில் தலைமறைவாக இருந்த சத்யா உட்பட 10 பேரை போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் முன்பகை காரணமாக 3 பேரையும் கடத்தி பாழடைந்த கட்டிடத்தில் அடைத்து வைத்து துன்புறுத்தி கொண்டதாக ரவுடி சத்யா அதிர்ச்சி வாக்குமூலம் அளித்துள்ளார். மேலும் இந்த வழக்கில் வேறு யாருக்கேனும் தொடர்பு உள்ளதா என போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான சிறுமியின் குடும்பத்திற்கு ரூபாய் 25 லட்சம் நிவாரணம் வழங்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரி தானாம்பாளையம் தனியார் பள்ளி ஆசிரியரால் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகி பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்திற்கு ரூபாய் 25 லட்சம் நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும், உரிய நடவடிக்கை எடுக்காத தவளக்குப்பம் காவல் நிலைய ஆய்வாளர், உதவி ஆய்வாளர் உட்பட அனைத்து காவலர்களையும் கூண்டோடு இடமாற்றம் செய்ய வேண்டும் என்றார். பள்ளியின் தாளாளர் சபாநாயகர் செல்வத்திற்கு நெருக்கமானவரும் பாஜகவை சேர்ந்தவர் என்பதால் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டிய அன்பழகன், பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க சொகுசு காரில் வலம் வரும் உள்துறை அமைச்சர் உட்பட ஏனைய அமைச்சர்கள் வராதது ஏன் என கேள்வி எழுப்பினார். இந்த விவகாரத்தில் மீனவ பஞ்சாயத்து எடுக்கும் முடிவிற்கு அதிமுக என்றும் துணை நிற்கும் எனவும், புதுச்சேரி மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு முழுமையாக சீர்குலைந்துள்ளது என்றும், குற்றவாளிகள் ரவுடிகளுடன் குற்றப்பிரிவு போலீசார் தொடர்பில் இருப்பதால் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு ஏற்படுவதாக தெரிவித்தார். புதுச்சேரியில் தனியார் பள்ளி மாணவர்கள் இந்திய சாதனை புத்தகம் சார்பாக 61 மாணவர்கள் ஒன்று சேர்ந்து 30 நிமிடம் நடனமாடி சாதனை புரிந்தனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு அண்ணா நகர் 4வது கிளாஸில் இயங்கி வரும் லா கிரீன் ஆப்பிள் ஆரம்ப பள்ளியில் இந்திய சாதனை புத்தகம் சார்பாக 61 மாணவர்கள் ஒன்று சேர்ந்து 30 நிமிடங்கள் நடனமாடி சாதனை புரிந்தனர். இந்நிகழ்ச்சியின் நீதிபதியாக நெல்லித்தோப்பு சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் மற்றும் இந்திய சாதனை புத்தகம் தலைவர் கவிதா பங்கேற்றனர். மேலும் பள்ளி முதல்வர் சீதாலட்சுமி, துணை முதல்வர் வேதலட்சுமி மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் ஆகியோர் நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். மேலும் மாணவர்களுக்கு சிறப்பான நடனத்தை நடன கலைஞர்களான சதீஷ், முகமது மற்றும் பிரவீன் ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர். மாணவர்களுக்கான சான்றிதழ்களை பிபின் ராவத், உலக சாதனை முதல்வர் வினோத் குமார் ஏற்பாடு செய்தார். இந்நிகழ்ச்சிக்கு சந்தியா சிறப்பாக தொகுப்புரை நிகழ்த்தினார். பள்ளியின் தலைமை மேலாளர் நடராஜன் கலந்து கொண்டார். உப்பளம் தொகுதிக்குட்பட்ட உப்பனாரில் தூர்வாரும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். உப்பளம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் கொசுக்களை ஒழிக்க இதுவரை கொசு மருந்து தெளித்தும், உப்பனார் பெரிய வாய்க்கால் மற்றும் கழிவுநீர் வாய்க்கால்களை தூர்வாரியும், அசுத்தமான சாலைகளை தூய்மைப்படுத்தி கொசுக்களை அழிக்கும் பணிகள் இதுவரை தொடர்ச்சியாக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடியால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக வாய்க்கால் தூர்வாரும் பணி JCB உதவியுடன் நடைபெற்றது. அதனை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். முழுமையாக தூர்வார கோரி சட்டமன்ற உறுப்பினர் அதிகாரிகளிடம் வலியுறுத்தினார். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி ஸ்டேட் பேங்க் கிளை முன்பு அகில இந்திய அனைத்து வங்கி ஊழியர்கள், அலுவலர்கள் தொழிற்சங்க கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி பாரத ஸ்டேட் வங்கி மெயின் கிளை முன்பு நேற்று மாலை UFPU சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. AIBEA செயலாளரும் இந்தியன் வங்கி சங்க நிர்வாகியுமான ரவீந்திரன் வரவேற்றார். புதுச்சேரி UFPU கன்வீனரும் SBI ஊழியர் சங்க துணை பொதுச் செயலாளருமான முரளிதரன் தலைமை வகித்தார். புதுச்சேரி ஐபுக் தலைவரும் இந்தியன் வங்கி அலுவலக சங்க நிர்வாகியுமான ரஞ்சித், ஐபுக் செயலாளரும் SBI அலுவலர் சங்க நிர்வாகியுமான செந்தில்குமார், யூனியன் வங்கி ஊழியர் சங்க நிர்வாகி பாலமுருகன், இந்தியன் வங்கி செயற்குழு உறுப்பினர்கள் ராணி, ரீனா, யூகோ வங்கி நிர்வாகி ஹரிஹரன், IOB வங்கியின் பிரேம்குமார், பேங்க் ஆஃப் இந்தியா அன்பழகன், கனரா வங்கி ரவிக்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். SBI ஊழியர் சங்க உதவி பொதுச் செயலாளர் நிதிஷ் நன்றி கூறினார். அனைத்து பிரிவு ஊழியர்கள், அதிகாரிகள் பணி நியமனம் மற்றும் அனைத்து தற்காலிக பணியாளர்களை நிரந்தரமாக்க வேண்டும். வங்கித்துறையில் வாரத்தில் 5 நாட்கள் மட்டுமே வேலை நாட்கள் வேண்டும். பொதுத்துறை வங்கிகளில் ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள், இயக்குநர்கள் பதவிகளை நிரப்ப வேண்டும். அரசு ஊழியர்களுக்கு இருப்பது போல் பணிக்கொடை சட்டத்தை திருத்தி உச்சவரம்பை ரூபாய் 25 லட்சமாக உயர்த்தி வருமான வரி விலக்கு அளித்திட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது.
வரும் 21ஆம் தேதி புதுச்சேரி காந்தி சாலை இந்தியன் வங்கி முன்பு அடுத்த கட்ட ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். புதுவையில் தபால் நிலையங்கள் இணைப்பை கண்டித்து தேசிய அஞ்சல் ஊழியர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி தலைமை தபால் நிலையம் எதிரே அஞ்சல் ஊழியர்கள் நேற்று மாலை கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேசிய அஞ்சல் ஊழியர் சங்கம் அஞ்சல் 3 மற்றும் தபால்காரர் பணிமுகத்திற்குள் ஊழியர் பிரிவு குரூப் சி தேசிய புறநிலை அஞ்சல் ஊழியர்கள் சங்கம் இணைந்து இப்போராட்டத்தை நடத்தியது. மாநில துணை செயலாளர் நம்பிராஜன் தலைமை தாங்கினார். தமிழ் மாநில செயலாளர் சுகுமாரன் முன்னிலை வகித்தார். நிர்வாகிகள் பாஸ்கரன், ரட்சகநாதன், சிவசங்கர், கருணாகரன், கார்த்திகேயன், ரமேஷ் பாபு, சிவகுமார், ராஜகோபால், வெற்றிவேல் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். இதில் ஊழியர்கள் பலரும் கலந்து கொண்டனர். அஞ்சல் சேவையை பாதுகாத்திட சீரமைப்பு என்ற பெயரில் சீரழிவை தடுத்திட ஐடிசி திட்டத்தை ரத்து செய்திட கோரி இப்போராட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் நடைபெற்ற ரத்த தான முகாமில் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ரத்த தானம் செய்தனர். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் புதுச்சேரி மாவட்டம் சுல்தான்பேட்டை ஏஆர் நகர் கிளை மற்றும் ஜிப்மர் அரசு மருத்துவமனை இணைந்து மாபெரும் ரத்த தான முகாமை வில்லியனூர் சுல்தான்பேட்டை பகுதியில் இன்று நடத்தியது. மாவட்ட மருத்துவமனை செயலாளர் அகமது ஹுசேன் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். மேலும் புதுச்சேரி மாவட்ட துணைத் தலைவர் ஹனீப் மற்றும் மாவட்ட செயலாளர் சாகுல் ஹமீத், கிளை தலைவர் ஃபாரூக், கிளை செயலாளர் உமர் சிராஜுதீன், கிளை பொருளாளர் தாஜுதீன், துணைத் தலைவர் நஜ்முல் ஆலம், துணை செயலாளர் பாட்ஷா, மருத்துவர் அணி செயலாளர் முகமது பாபு, மாணவர் அணி செயலாளர் பாசில், தொடரணி செயலாளர் ஜான் பாஷா, வர்த்தகர் அணி செயலாளர் அகமது அலி ஆகியோர் இரத்த தானம் குறித்த விழிப்புணர்வை மக்களுக்கு எடுத்துக் கூறினர். இதில் 50க்கும் மேற்பட்ட இரத்த கொடையாளர்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கினர். முத்து கோல்டோஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 7,890 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 105 ரூபாய். 1ஆம் வகுப்பு பயிலும் சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட தானாம்பாளையம் தனியார் பள்ளி ஆசிரியர் நடவடிக்கை எடுக்க கோரி பொதுமக்கள் சாலை மறியல். கண்டமங்கலத்தில் அம்மிக்கல்லை தலையில் போட்டு மனைவி கொலை, தகாத உறவால் கணவர் வெறி செயல். சுற்றுலா பயணிகளை கவரும் பிரான்ஸ் பாரம்பரிய கட்டிடங்கள், கவர்னர் பெருமிதம். புதுச்சேரியில் முதன்முறையாக மத்திய அரசின் பாடத்திட்டத்தின் கீழ் பொதுத் தேர்வு எழுதும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள். முன்பகை காரணமாக பாழடைந்த கட்டிடத்தில் அடைத்து வைத்து துன்புறுத்தி கொலை செய்யப்பட்ட 3 ரவுடிகள். போலீசாரிடம் சிக்கிய ரவுடி சத்யா அதிர்ச்சி வாக்குமூலம். குற்றவாளிகள் ரவுடிகளுடன் குற்றப்பிரிவு போலீசார் தொடர்பில் இருப்பதால் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு. அதிமுக செயலாளர் அன்பழகன் குற்றச்சாட்டு.